வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்களை பத்தி பார்ப்போம். இது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வுகளுக்கு வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டு அவங்களோட கட்டுரை படைப்பாளி யாருன்னு பார்க்க போறோம். 1955 ஆண்டு தமிழ் இன்பம் கட்டுரை தொகுப்பு ராபி சேதுப்பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டது. 1956 அலை ஓசை என்ற நாவலுக்காக கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு கொடுக்கப்பட்டது. 1958 சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணத்தோட உரைநடை, இது சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜிக்கு. 1961 அகல் விளக்கு நாவல் மு வரதராஜன். 1962 அக்கரை சீமை என்ற பயண நூலுக்காக மீபா சோமசுந்தரம் என்பவர் கொடுக்கப்பட்டது. 1963 வேங்கையின் மைந்தன் என்ற நாவலுக்காக அகிலனுக்கு கொடுக்கப்பட்டது. 1965 ராமானுஜர் பி ஸ்ரீ ஆச்சாரியா, இது ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல். 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, இது வாழ்க்கை வரலாற்று நூல். இதுக்கு மாப்போ சிவஞானத்துக்கு கொடுக்கப்பட்டது. 1967 வீரர் உலகம் இலக்கிய விமர்சனம் கி.வா. ஜெகநாதன் கொடுக்கப்பட்டது. 1968 வெள்ளை பறவை சீனிவாச ராகவனுக்கு கொடுக்கப்பட்டது கவிதை நூல். 1969 பிசிராந்தையார் என்ற நாடகம் பாரதிதாசனுக்கு கொடுக்கப்பட்டது. 70 அன்பளிப்பு, ஒரு சிறுகதை கு. அழகர்சாமி கொடுக்கப்பட்டது. 71 சமுதாய வீதிங்கிற நாவலுக்காக பார்த்த சாரதி கொடுக்கப்பட்டது. 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்காக ஜெயகாந்தன் கொடுக்கப்பட்டது. 1973 வேருக்கு நீர் நாவல் ராஜம் கிருஷ்ணன். 1974 திருக்குறள் நீதி இலக்கியம் கே.டி. திருநாவுக்கரசு. 1975 தற்கால தமிழ் இலக்கியம் ஆர் தண்டாயுதம். 77 குருதி புனல் நாவலுக்காக இந்திரா பார்த்த சாரதி. 78 புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணனு கொடுக்கப்பட்டது. 79 சக்தி வைத்தியம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தி. ஜானகிராமன் கொடுக்கப்பட்டது. 80 சேரமான் காதலி என்ற நாவலுக்காக கண்ணதாசனுக்கு கொடுக்கப்பட்டது. 81 புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்காக மா. ராமலிங்கம் கொடுக்கப்பட்டது. 82 மணிக்குடி காலம் என்ற இலக்கிய விமர்சனத்துக்காக பி. எஸ். ராமையாவுக்கு கொடுக்கப்பட்டது. 83 பாரதி காலமும் கருத்துங்கிற ஒரு இலக்கிய விமர்சனத்துக்காக தோமு சிதம்பர ரகுநாதன் கொடுக்கப்பட்டது. 84 காவேரியை போல நாவலுக்காக லட்சுமி திரிபுர சுந்தரி கொடுக்கப்பட்டது. 85 கம்பன் ஒரு புதிய பார்வை ஆசா ஞான சம்பந்தம். 86 இலக்கியத்துக்காக ஒரு இயக்கம் கான சுப்பிரமணியம். 87 முதலில் வரும் இரவு சிறுகதை தொகுப்பு ஆதவன். 88 வாழும் வள்ளுவம் குழந்தைசாமி. 1989 சிந்தா நதி சுயசரிதை கட்டுரை லாசா ராமாமிர்தம். 90 வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற நாவலுக்காக க. சமுத்திரம். 91 கோபல்லபுரத்து கிராம மக்கள் நாவல் கி. ராஜநாராயணன். 92 குற்றால குறவஞ்சி கோவி மணிசேகரன். 93 காதுகள் நாவல் எம்.வி. வெங்கட்ராம். 94 புதிய தரிசனங்கள் நாவல் பொன்னிலவன். 95 வானம் வசப்படும் நாவல் பிரபஞ்சன். 96 அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்பு அசோகமித்திரன். 97 சாய்வு நாற்காலி நாவல் தோப்பில் முகமது மீரான். 98 விசாரணை கமிஷன் ச. கந்தசாமி. 99 ஆலாபனை அப்துல் ரஹ்மான். 2000 விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள், இது தி. க. சிவசங்கரன். 2001 சுதந்திர தாகம் என்ற நாவல் சி. சு. செல்லப்பா. 2002 ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம். 3 கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து. 4 வணக்கம் வள்ளுவன் ஈரோடு தமிழன்பன். 2006 ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு. மேத்தா. 2007 இலையுதிர் காலம் நாவல் நீல பத்மநாபன். 2008 மின்சார பூ சிறுகதைகள் மேலாண்மை பொன்னுச்சாமி. 2009 குடியொப்பம் கவிதைகள். 2010 சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். இதை அப்படியே நிறுத்தி வச்சு இருக்கு 2018 வரைக்கும் கொடுத்தக்கூடியத எடுத்து எழுதி வச்சு நீங்க பயன்படுத்துங்க. இது டிஆர்பிக்கு வரும், டிஎன்பிஎஸ்சில வரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2018 வரைக்கும் நீங்க எழுதி வைங்க. தேங்க்யூ.